What's your opinion about these 5 major complications that an youngster is facing? MBA, MCOM, MSc, whoever it is. அதாவது காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு வந்த உடனே இருக்கிற ஃபர்ஸ்ட் மென்டல் அட்டாக், fear of failure. Will I be able to fare well in the job? Fear of failure. Will I be able to do the business properly? Fear of failure. அடுத்தது இமீடியட்டாக வரக்கூடிய என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் எனக்கு ஒரிஜினலாக ஒரு விதமான ப்ராமினன்ஸ் இருக்கா? Will I be able to speak well? Will I be able to meet other people and convince others? அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் even if I am taking a step, will I be doing that consistently? அதுக்கப்புறம் when I am speaking to someone, will I be able to have proper communication? அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்கு, என்னுடைய கோல் அப்படிங்கிறத நான் அச்சீவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது PG final year students. I'm going to give only a short mechanism, just a short mechanism. Speaking in the month of September, இந்த 10 strategies இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு நவம்பர் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் பிளேஸ் ஆயிடுவீங்க. சீரியஸ்லி, அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்ஸ் மாதிரி காலேஜஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை சொல்லிக் கொடுத்து ரிசல்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் யுவர் சீனியர்ஸ். தட்ஸ் வை ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். நான் இப்போ எழுதுகிற இந்த விஷயத்தில் 4 லிஸ்ட் இருக்குது. அந்த 4 லிஸ்ட்டை நீ முதல்ல ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பாரு. நாளைக்கு இதை எழுதிட்டு வா, இன்னும் 2 நாள் கிளாஸில் இதை அசைன்மெண்ட்டாக பண்ணிட்டு வா. இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அதை நான் சொல்லவும் மாட்டேன், சொன்னால் நீங்கள் செய்யவும் மாட்டீங்க, அது எனக்கும் தெரியும். பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ சாய்ஸ். உன்னை யார் யார் எதுக்காகலாம் அப்ரிசியேஷன் பண்ணாங்க, லிஸ்ட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ். எந்த ஒரு விஷயத்துக்கு நீ செய்யும்போது நான் உனக்கு ஞாபகப்படுத்தணும், கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோ, இது லஞ்ச் டைமு சாப்பிடு, இது தூங்குற டைமு தூங்கு அப்படின்னு சொல்லி உனக்கு ஞாபகப்படுத்தினா தான் அப்படி ஒரு விஷயமே இருக்குங்கிறது தெரிகிற அளவுக்கு அவ்வளோ இன்வால்வ்டாக எந்த விஷயத்தில் நீ இருப்ப. லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் யூ டூ வித் என்ஜாய்மெண்ட். அப்படி சொல்கிற மாதிரி இருக்குன்னா கேம் விளையாடும் போது எனக்கு அப்படி இருக்கும். நீ விளையாட்ட நினைக்காது, அதுலேயும் ஒரு பர்பஸ் இருக்குது. When an youngster comes and says that, Mr. Manikandan, you wanted me to identify the things which I do very enjoyfully. அப்படி யோசிச்சா நான் கேம் தான் அப்படி விளையாடுவேன் அப்படின்னா, well, there is some reason. We'll speak about that. Okay, right? And the next one, list of things you will do repeatedly even if you fail. 2-3 தடவை நீ ஃபெயில் ஆனாலும் 4வது தடவை நீ மறுபடியும் அதை செய்யறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கும். 2-3 தடவை உன்னை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீ கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே போய் இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்ட்டு உனக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது 3 மட்டும் கண்டுபிடி. இது 3ஐயும் கண்டுபிடிச்சின்னா, அந்த 3ஐயும் சேர்த்தினா ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். 4வது ஒன்று இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இந்த 3ஐயும் நீ கண்டுபிடிச்சின்னா உன்னை யார் யார் எதுக்காகலாம் பாராட்டியிருக்காங்க, எந்த விஷயத்தை உன்னால உன்னுடைய நாடி நரம்பு புத்தி ரத்தம் எல்லாத்தையும் போட்டு நீ செய்கிற, அப்படியே மெய் மறந்துடுற. யாராவது உங்ககிட்ட சொல்லணும் தூங்குற டைம் சாப்பிட்ற டைம்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு. அது 2வது. 3வது, அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு நீ தோத்து போனினாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு பண்ணுறதுக்கு உனக்கு பயங்கரமான மோட்டிவேஷன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீ ஐடென்டிஃபை பண்ணினா, இது 3க்கும் சேர்த்து ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணினா, இட் மீன்ஸ் யூ ஹேவ் ஐடென்டிஃபைட் சம்திங். என்னது? உன் கோல்னு நான் சொல்ல மாட்டேன், உன் ஆம்பிஷன் நான் சொல்ல மாட்டேன், உன்னுடைய டார்கெட்டு நான் சொல்ல மாட்டேன். அதுதான் உன் லைஃப் பர்பஸ். அந்த பர்பஸை நீ முடிக்கிற வரைக்கும் நீ சாக மாட்டேன். நீயே தற்கொலை பண்ணிக்கிற முயற்சி பண்ணாலும் நீ சாக மாட்டேன். 85 வயசுல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்காரு அப்படின்னா அவருடைய பர்பஸ் இன்னும் முடியலன்னு அர்த்தம். அதனால தான் அவர் இருக்கார். 23 வயசுல ஒரு பையனோ ஒரு பொண்ணோ போய் சேர்ந்துட்டு அப்படின்னா பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட்டுக்கும் நம்ம பர்பஸுக்கும் மட்டும்தான் சம்மந்தம் இருக்கு. நீ ஐடென்டிஃபை பண்ண அந்த பர்பஸ்க்காக MBA படிக்கிறியா அப்படின்னு நான் கேட்டு நீ இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹாவ் அ வெரி பிக் ப்ராப்ளம். நோ, நான் MBA நீ சொன்னியே அந்த பர்பஸ்ன்ட்டு அதுக்கு சம்மந்தமாக தான் படிக்கிறேன் அப்படின்னா, வாவ், யூஆர் ஒன் அமங் த டாப் 2% ஆஃப் தி என்டையர் வேர்ல்ட். இப்போ நான் காமிக்கிற இந்த பர்பஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ ஐடென்டிஃபைட்? நீ 4 பேத்துக்கு முன்னாடி நல்லா பேசுகிற, யூ ஹாவ் குட் ஸ்பீக்கிங் ஸ்கில். லிஸ்ட் ஆஃப் அப்ரிசியேஷனில் 1. 2வது, ஒருத்தருடைய ப்ராப்ளமை கேட்டு அந்த ப்ராப்ளமுக்கு 4-5 விஷயமா என்னால் அனாலிசிஸ் கொடுக்க முடியும்.
அந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் இன்வால்வ் ஆயிடுவேன். மூணாவது, ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு நிறைய சார்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் போட்டு அது வேண்டான்னு மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் மறுபடியும் என்னால் நிறைய கிரியேட்டிவாக யோசிக்க முடியும். இப்போ இது மூணையும் ஒன்று சேர்ந்தா எம்பிஏல இருக்கிற ஒரு டொமைன் உங்களுக்கு கிடைக்குது. வாட் இஸ் இட்? ஹெச்ஆர். ரைட், குட். அவனால் மட்டும்தான் ஹெச்ஆர் மேனேஜராக வர முடியும். ஓகே, ரைட். ஒரு விஷயத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியும். அது நல்ல ப்ராடக்டோ கெட்ட ப்ராடக்டோ, பட் அடுத்தவங்களுக்கு அதை பிடிக்க வைக்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கனாலும் புதுசு புதுசாக டிராயிங் எல்லாம் வரைவேன் நான். அப்படி கிரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாடல் நல்லா இல்லை அப்படின்னா மூணாவது மாடல் நல்லா வர முடியும். மூணாவது மாடல் நல்லா இல்லைன்னா நாலாவது மாடல் வர முடியும். இது எங்கேயா ரிலேட் ஆகுதா? மார்க்கெட்டிங். குட், வெரி குட். நம்பர்ஸை கொடுத்தீங்கன்னு வைங்க, 5000 ரூபா அப்படின்னு நம்பர்ஸை கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே பைஃபர்கேட் பண்ணி ஒரு அனாலிசிஸை என்னால் பண்ண முடியும். ஃபினான்ஸ், ஒரு பர்டிகுலர் விஷயம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி என்னால் ஒரு விஷயத்தை வந்துட்டு உருவாக்கி அதை எப்படியாவது ஒரு 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 ஸ்கோப்பாக கொண்டு வந்து என்னால் நிறுத்த முடியும். ஆப்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். இப்படி இந்த எம்பிஏ லைஃப்பில் எந்த விஷயத்து மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஹெச்ஆர் பார்த்தோம், மார்க்கெட்டிங் பார்த்தோம், ஃபினான்ஸ் பார்த்தோம், ப்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ இந்த நாளில் இன்னும் நிறைய சொல்லிட்டே போக முடியும். இந்த 4 தானே அதிகமாக நம்ம எடுக்கிற ஸ்பெஷலைசேஷன். உனக்கு இதில் நான் சொன்ன இந்த இன்ட்ரெஸ்ட் உனக்கு எதில் இருக்குது? மார்க்கெட்டிங்கில் இருக்கா? அப்போ நீ மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கியா? அப்போ நீ அதைத்தான் எடுக்கணும். சார் இது 4மே எனக்கு இல்லை, இது 4மே எனக்கு இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ஸ்பெஷலைசேஷன் நேம் சேக் எடுத்திருக்கேன் அப்படின்னா இட்ஸ் a வெரி சேட் திங். அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? இல்லை, சந்தோஷம். ஆனால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன ஃபார்முலா படி நீ எடுத்திருக்க ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருந்தீங்கன்னா நீ அதில் தோக்கிறதுக்கு சான்ஸே இல்லைடா, சான்ஸே இல்லை. லேட் வேணா ஆகும், ஆனால் நீ தோக்க மாட்டேன். அது சம்மந்தமான ஒரு கம்பெனியில் நீ கண்டிப்பாக பிளேஸ் ஆவ, அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கண்டிப்பாக செய்வ. லேட் வேணா ஆகும், ஆனால் சான்ஸே இல்லை நீ தோக்கிறது. பட் அப்படி ஒரு விஷயம் தோணாமல் வந்துட்டு இங்கே எம்பிஏ கிளாஸில் நீ உட்காந்துருந்தீங்கன்னா உன்னை விட கோமா ஸ்டேஜ் பேஷண்ட் உலகத்தில் எவனும் கிடையாது. சீரியஸ்லி, அடேங்கப்பா, அதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும் தெரியுமா? எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும் தெரியுமா? எப்படி ஒரு விஷயம் பிடிக்காம ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஸோ முதல்ல நீ இதை ஐடென்டிஃபை பண்ணு. இதை ஐடென்டிஃபை பண்ணினா நாம பார்த்தோமே கோல் டிஸ்டார்ஷன், அது இருக்காது உனக்கு. சரியா? இது நான் சொல்லணும்னு சொன்ன சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன். இது நம்ம என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் திஸ் கால்ட்? த பர்பஸ், லைஃப் பர்பஸ் ஐடென்டிஃபையர். லைஃப் பர்பஸ் ஐடென்டிஃபையர். எனக்காக ஒரு நாள் ஜம்முன்னு நல்லா இங்கேருந்து போய் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியோட ஜம்முன்னு குளிச்சுட்டு உனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு பிடிச்ச இடத்துல ஒரு ஜேர்னலையும் ஒரு பெண்ணையும் எடுத்துகிட்டு போய் இந்த 3 லிஸ்ட்டில் ஏதாவது கிடைக்குமான்னு உட்காந்து பண்ணு. அப்படி பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஒன்று சொன்னீங்க, யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே, செல்ஃப் அனாலிசிஸ். நீங்கள் யார் சொன்னது? மணிகண்டன். அப்படி நீ பண்ணினா அதுக்கு பேர் தான் செல்ஃப் அனாலிசிஸ். நீ காலையில் 9 மணிக்கு நீ போகிற இடம் அப்படிங்கிறது பட்டாம்பூச்சியை பறக்க வைக்கணும். எங்கே? இங்கே. அது இங்கே பறந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தமே வேற. யூஆர் அஃப்ரைட், யூ டோன்ட் வாண்ட் த ஜாப். இங்கே பறக்கணும். யூ ஹாவ் டு பி ஹாப்பி. உலகத்தில் நிறைய ஹார்ட் அட்டாக் வந்து மண்டே மார்னிங் தான் நடக்குது, தெரியுமா? மண்டே மார்னிங் தான் நடக்குது. 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள தான் மண்டே மார்னிங் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது. ஏன்னா பிடிக்காத வேலை, பிடிக்காத பாஸ், அதை நினச்சிப்போ வந்து டக்குனு இங்கே அட்டாக் ஆகுது, போய் சேர்ந்துடுறாங்க. நீ எல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடாது. நோ 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 சான்ஸ். யூ கேன் ஷேப் இட். நீ 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 உன் வாழ்க்கையை அப்படியே ஷேப் பண்ணலாம். இப்படித்தாண்டா இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். என் ட்ரெஸ் எடுக்கிறப்போ நீ உன் ட்ரெஸ்ஸை நீ எப்படி ஷேப் பண்ணுறியோ, மேக்கப் போடும்போது உன் ஃபேஸ் இப்படி இருக்கணும், இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு நீ எல்லாம் பண்ணுறியோ அந்த மாதிரி உன் லைஃப் அந்த மாதிரி நீ காவிங் பண்ண முடியும். அதுக்கு நீ எடுக்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. ரீடிங் அண்ட் கிளாசிஃபைங் நாலேஜ். இது பண்ணுறீங்களா? ரீடிங் அண்ட் கிளாசிஃபைங் நாலேஜ். காவியா என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்க? ஹெச்ஆர். ஓகே. ஜோகேஷ்? ஹெச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங். காளீஸ்வரன் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஆஷிக் மார்க்கெட்டிங். உங்கள் 4 பேர்த்துக்கு நான் கேட்குற கேள்வி, உங்கள் டொமைனில் ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்களா? உன்னுடைய டொமைனில் இருக்கிற விஷயத்தை படிக்கணும். யூ ஹாவ் டு ரீட்,
அண்ட் அப்படி படிக்கும்போது உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஒன்றும் வேண்டாம், இந்த 2 மட்டும் நீ பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு வா. ஒரு குட்டி அசைன்மெண்ட் என்னென்னா, இஷ்டம் இருந்தால் உன்னால் முடிஞ்சுது அப்படின்னா இந்த 3 லிஸ்ட்டுக்கும் நாளைக்கு பதில் தேடி கொண்டு வா. ரீபூட் பண்ணு. நீ யார், நீ எங்கே இருந்து வந்த, உன் ஸ்கூல் லைஃப், அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக பிறந்த மாதிரி ரீபூட் பண்ணி ஒரு 5 நிமிஷமாக இதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு நாளைக்கு வா. ஐம் ஷுர் நாளைக்கு ஒரு 10 பேராவது பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை வச்சு நம்ம டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரைட்? Any other questions? Fine. So if there are no questions, come on, stand up. Stand up.